சங்கீதம் 77. எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்து காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 77 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. நம்முடைய தேவன் மாத்திரம்தான் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமான, அவர் மாத்திரம்தான் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 136:4 வாசிக்கலாம். சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. வானங்களையும் பூமியும் படைத்து அதிசயங்களை செய்தவர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு என்ற பக்தன் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரமே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 32, எரேமியாவின் புஸ்தகம் 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? இந்த எரேமியா சொல்றாரு பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், அது உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? நான் ஒரு வீடியோ கிளிப் பார்க்கும்போது அதில் சொன்னாங்க, நம்ம இந்த உலகத்தில் நான் பெரிய ஆள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த பூமியே எப்படி இருக்கான், நம்மளுடைய தூசி இருக்குது பார்த்தீங்களா, தூசி, இந்த உலகம் அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம பூமியை பார்த்தோன்னா ஒரு தூசி மாதிரி இருக்கான். அந்த தூசிக்குள்ளே நம்ம இருக்கோம். அந்த தூசிக்குள்ளே நம்ம இருக்கிறவங்க நம்ம என்ன செய்கிறோம், நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், பெருமை பாராட்டுறோம்.
அந்த அளவுக்கு கடவுளுடைய படைப்பு அவன் பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய படைப்பில் நம்ம எப்படி இருக்கோம்? தூசிக்குள்ளே நம்ம இருக்கோம். அதில் நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்ன்றோம். நம்மளுடைய புகழ்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்டேன். ரொம்ப அதை இந்த வசனத்தை பார்க்கும்போது பாருங்கள், உண்மையிலே அது பெரிய அதிசயமான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. நீட்டப்பட்ட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ. அது மட்டும் இல்லை, எரேமியா சொன்னது மாத்திரம் இல்லை, அதே அதிகாரத்தில் 27 வாசிக்கலாம், 26 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் 15 வாசிக்கலாம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காணப்படுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலேருந்து அந்த ஜனங்கள் வரும்போது 10 வாதைகள்ல இருந்து தேவன் என்ன செஞ்சாரு? அந்த ஜனங்களை அதிசயமாய் மீட்டு கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நினைவு கூறும் முகமாய் இந்த ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எகிப்து தேசத்திலிருந்து 10 வாதைகள்ல இருந்து தேவன் அற்புதமா இந்த ஜனங்களை கடந்து போக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல மாத்திரம் அவர் அற்புதங்களை செய்கிறவரா இல்லை, அதிசயங்களை செய்கிறவரா இல்லை. அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? அதிசயம் என்ற நாமத்துல தான் என்ன செஞ்சார்? குழந்தையாய் வந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 5:18 வாசிக்கலாம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில்
இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய யாருடைய விசுவாசத்தை? அந்த யாரெல்லாம் திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து இறக்குனாங்களோ அவங்களோட விசுவாசத்திற்காக விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 26 வாசிக்கலாம். அதனாலே இல்ல 25 வாசிங்க. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. திமிர்வாதக்காரனை யாருனால சுஸ்தப்படுத்தினாங்க ஆண்டவர்? அந்த தூக்கிட்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து. ஏன்னா பயங்கர ஜன கூட்டம் இருந்தது, அவங்களால உள்ள கொண்டு போக முடியல. இருந்தாலும் இவரிடத்துல போனாலும் நம்ம அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஜனங்கள் மேற்கூரையை பிரித்து அது வழியாக என்ன செஞ்சாங்க? எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும். அந்த சிரமத்துக்கு மத்தியில் அவங்க இறக்கி கொண்டு போனாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? அற்புத சுகத்தை தந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரமல்ல, இப்பொழுதும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோட கூட ஒரு சார் வேலை பார்க்குறாங்க. அந்த சாரனுடைய மனைவிக்கு வந்து கேன்சர். அந்த கேன்சர் நோயில் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 இயர்ஸ் தான் அவங்க வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ 12 வருடங்கள் ஆகுது உயிரோடு இருக்காங்க. அந்த சார் சொன்னாங்க, எனக்கு இது வந்து ஆண்டவரால் மாத்திரம்தான் டீச்சர் முடியும், நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், கர்த்தர் மாத்திரம்தான் இவ்வளோ நாள் ஜீவனை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன அவங்க சொன்ன அவர்களுடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அப்போ இன்றைக்கும் அவர் வந்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வியாதியின் படுக்கையோ இல்லை திருமண காரிய தடையோ இல்லை பொருளாதார தடையோ எந்த காரியமாக இருந்தாலும் நம் தேவன் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்? அற்புதம் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க, ஆராதனையில் எல்லா வேலையிலுமே இதே அதிசயங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருந்தது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இதை என்ன செய்யறாரு? உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. இதை நாம் அபியாசப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:10 வாசிக்கலாம். அதற்கு அவர், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருந்து பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை உடன்படிக்கையாக செய்கிறார். அல்லேலூயா. பாடல் வேளையில சகோதரன் சொல்லும் போது, கிருபை, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, நம்ம தான் என்ன செய்யறோம்? அவருடைய கிருபையை விட்டு விலகி போகிறோம். அதை இந்த சிந்தனையோடு கூட இன்றைய சங்கீதத்தை நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தி ஆசீர்வதிப்பாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை வழி நடத்த வந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், பலத்திற்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த சபை, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர தேவன் கிருபை செய்யுங்க. என்னுடைய சபை ஜனங்கள் வீடுகளில் நல்ல காரியங்களை நடத்த தேவன் கிருபை செய்யுங்க. அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை, அற்புதமான சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்கு பலவீனங்களை மாற்றுங்க, சுகவீனப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுகவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை, அற்புத சுகத்தை கொடுங்க சுவாமி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்திய தேசம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய தேசம் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய பகுதிகளுக்கு நல்ல மழையை கொடுங்கப்பா, தேவையான மழையை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.